இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு வெளியே போக சொல்றீங்க? ஏன் சொல்றேனா? வாய்க்கு வாய் ஏன் குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. இப்ப உன் தங்கச்சி இவளை கொன்னு கொலகாரியாக பாக்குறா. அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. என்னடி? இல்லக்கா, அவ என்ன தப்பா பேசினாக்கா. என்ன பத்தி அசிங்கமா சொல்றா. நான் அவருக்கு வப்பாட்டின்றா. ஐயோ சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்ல. உங்க தங்கச்சி சொல்றது எல்லாமே பொய். என் மேல ஏதாச்சும் பழிய போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறீங்களா? ஏய், பொய் சொன்ன உன்னை கொன்று வேண்டி. பாத்தீங்களா எப்படி பேசுற பாருங்க. அப்படி சொல்லும் போது இவ இப்படி பேசுறா. இரு. கிளம்புங்கிறது கிளம்புங்கிறது. வலிமா யாரு என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கல. விஜி போய் சொல்ல மாட்டா. வாங்கம்மா வாங்க. என்ன பொண்ணுங்களை பெத்து வளர்த்து வச்சிருக்கீங்க. இவங்க என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னையில இருந்து என் வீட்டுல நிம்மதியே இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு மாத்துனா ஒண்ணுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏமா இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே தெரியலையா? அடுத்தவ புருஷனை கட்டிட்டு வந்து உங்க பொண்ணு நிக்கிறா. அவளுக்கு நல்லபடியா 4 வார்த்தை புத்திமதி சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்க விட்டு வச்சுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கீங்களா? வலிமா, தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. நான் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் தப்பு செய்றீங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். அக்கா தங்கச்சின்னு 2 பேரும் இந்த வீட்டுல வாழ்ந்து தானே இருக்கீங்க. ஏன் உங்களால உங்க தங்கச்சிக்கு நல்ல புத்திமதி சொல்லவே முடியாதா? சொல்லிட கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி எல்லாம் பண்றீங்க. வாவல போச்சு. 4 பிள்ளைங்களை பெத்த ஒருத்த எங்க எல்லாரையும் விட்டுட்டு அம்மோன்னு போனா. 3 பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு கிடக்குது. நான் பெத்த பிள்ளைங்க நான் சொல்றதே கேட்க மாட்டேங்க. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அம்மா என்னமா பேசுற? அழுது தீக்கிறதுக்கு கண்ணே கண்ணீர் இல்லை. எல்லாம் என் தலையெழுத்து. நடக்கிறது எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது. அண்ணே, அண்ணே, என்ன டயர்டா இருக்கா? அண்ணா ஆட்டோ ஓட்டுறேன், நீ அண்ணா பக்கத்துல உட்காந்துக்கோ. வா வா வீரா, வா உட்காரு. வா உட்காருமா, வா உட்காரு. வா. சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போலாமா? பார்த்தல சவுண்ட் எப்படி வருதுன்னு. ஒரு மாதிரி மனசு முழுக்க குழப்பதான் நிறைஞ்சிருக்குன்னு. ஏய் வீரா, இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? ஏய், என் தங்கச்சி அலறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏய், கண்ணை தொடச்சுக்கோ. அண்ணன் சொல்றேன்ல, கண்ணை தொடச்சுக்கோ. ஏய், கண்ணாடியை பாரு.
இந்த மாதிரி சோகமான மூஞ்சிய உன் அண்ணனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்புறம் என்ன, மூணு இல்லாம கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. போன நம்மால தாங்க முடியாத கஷ்டத்தையோ கடக்க முடியாத சிரமத்தையோ அந்த கடவுள் என்னைக்கும் கொடுக்கவே மாட்டாரு. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அத நம்மால நிச்சயமா சமாளிக்க முடியும். அந்த பிரச்சனைக்கான பதில் நம்ம கிட்டயே தான் இருக்கும், நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனா நாம தான் அதை கவனிக்காம வேற எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்போம். இந்த உலகத்துல யாருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல என்ன உண்மை இருக்குன்னு நாம பார்க்கறதே இல்ல. அத நாம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் நாம பார்க்கறோம். அப்படி பார்க்கற வரைக்கும் அந்த பிரச்சனைய என்னைக்குமே சரி பண்ண முடியாது. வீரா, உன்னோட ஃபீலிங்ஸ் பாசம் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, கொஞ்சம் உன்னையும் அப்படியே தள்ளி வச்சுட்டு வெளியில ஒரு தனி ஆளா நின்னு வேடிக்கை பாரேன். உனக்கு எல்லாமே புரியும். அதெல்லாம் எங்கண்ண? நானும் அப்படிலாம் தான் யோசிச்சு பாக்குறேன். ஆனா எதுவுமே புரிய மாட்டேங்குதேன. ஏய் வீரா, நீ எப்ப அந்த மாதிரி யோசிச்சு பார்த்த? பிரச்சனை எல்லாத்தையும் நீ உன் ஃபீலிங்ஸோட சம்மந்தப்படுத்திக்கிற, பாசத்தையும் பிரச்சனையையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிற. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு. சரி, அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லிருக்க? பாண்டியன் தங்கச்சிங்க எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். யாரு வந்தாலும் யாரால என்ன நடந்தாலும் பாண்டியன் தங்கச்சிங்க ஒத்துமையா இருக்கணும். அவ்வளவுதான். சரிம்மா, என் ஸ்டாப் வந்துருச்சு, நான் இறங்கிக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறம் நீ புலம்புன நான் திரும்ப வந்து அடிப்பேன். ம்? மா மா என்னமாச்சு? ஆட்டோ வழியில விட்டுட்டு மயங்கிட்டு இருக்கியே, உனக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையாமா? ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க போங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. வாப்பா போலாம். போலாம்.